இப்படிப்பட்ட மார்க்கத்தை ஏற்ற மக்களை தான் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிறார்கள். இன்னும் பகுத்தறிவோடு வாழச் சொல்கிற மார்க்கம் நம்முடைய மார்க்கம். பகுத்தறிவோடு வாழச் சொல்கிறது நம்முடைய மார்க்கம். மற்ற மதத்துல எல்லாம் சிந்திக்கிறதுக்கு வேலை இருக்காது, சொன்னா செஞ்சுட்டு போயிடணும். ஆனா நம்முடைய மார்க்கத்துல சிந்திக்க சொல்கிறது, சிந்திக்க சொல்கிறது நம்முடைய மார்க்கம். அதன் அடிப்படையில் வாழ கற்றுத் தருகிறது. சிலை வணக்கத்தை ஏன் தடை பண்ணுச்சு மார்க்கம்? சிலை வணக்கம் ஒரு சில மதத்தினுடைய கொள்கை என்ன? சிலை வணக்கம், சிலையை தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய மார்க்கத்துல முற்றிலும் தடை, முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. சிலையை வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? அது ஒரு சாதாரண கல்லிலிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய உருவத்திற்கு வருவதற்கு நம்ம தான் உதவி செய்யணும். ஒரு சாதாரண கல் எடுத்துட்டு போய் வச்சா அந்த சிலையா வந்துருமா? நம்ம தான் உட்கார்ந்து வடிக்கணும். நம்மை போன்ற மனிதர்கள் தானே உருவாக்கணும். என்ன உருவம் கொடுக்க வேண்டும், கை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், எந்த உயரத்தில் இருக்க வேண்டும், எல்லாம் நம்மளை போன்ற ஒரு மனிதன் தான் முடிவு செய்யறான். சிலையை செஞ்சுட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்ச உடனே அது கடவுளுடைய தன்மை வந்து விடுமா? அந்த சிலை இடத்துல, அந்த கல் இடத்துல என்னுடைய தேவையை போய் கேட்டா அந்த தேவையை அது எனக்கு நிவர்த்தி செய்து விடுமா? இது பகுத்தறிவுடையவர்கள் செய்யலாம் அல்லது பகுத்தறிவற்ற செய்யலாம். இதனால தான் நம்முடைய மார்க்கம் தடை செய்யுது. சாதாரண கல்லுப்பாது, அது வணங்கினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், சமூக மக்களிடத்துல கேட்டார்கள், உங்களுக்கு எந்த நல்லதும் பண்ணாது எந்த கெட்டதும் பண்ணாது அந்த சிலை ஏன் வணங்குறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ண போதா சிலை, கெட்டது பண்ண போதா? எதுவுமே பண்ணாது, அந்த சிலை ஏன் வணங்குறீங்க? அப்படிப்பட்ட பகுத்தறிவு சொல்லி தந்த மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அதே போன்று தனி மனித வழிபாடு. ஒரு மனிதர் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் என்ன சொன்னாலும் செய்வோம், அவருடைய கொள்கையை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். சரியோ தவறோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவர் சொல்லிட்டார் நான் கேட்டுக்குவேன், அவர் சொல்லிவிட்டார் ஏற்று நடப்பேன். இதை நம்முடைய மார்க்கம் தடை செய்கிறது. தனி மனித வழிபாடு இருக்கவே கூடாது. உனக்கு ஒரு மனிதரை பிடிச்சுதா, மார்க்கத்தின் அடிப்படையில் அவர் சொல்கிறாரா ஏற்றுக்கொள், மார்க்கத்திற்கு முரணாக பேசுகிறாரா தவிர்ந்து விடு, தவிர்ந்து விடு. உஹதுடைய போர்க்களத்துல அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டதாக, கொல்லப்பட்டு விட்டதாக ஒரு வதந்தி பரவுகிறது. அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் உள்ளத்துல என்ன தோன்றிருச்சுன்னா, அல்லாஹ்வின் தூதரே மரணித்து விட்டார்கள், நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கப்புறம் சொல்லிட்டு போர்ல இருந்து திரும்பி போறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான், கண்டிக்கின்றான். அல்லாஹ் கண்டிக்கின்றான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇம் மாத அவ் குத்தில. அல்லாஹ் கண்டிக்கின்றான், முஹம்மது என்பவர் ஒரு தூதர் தான், ஒரு ரசூல், அவ்வளவுதான். அவர் மரணித்து விட்டால் நீங்கள் திரும்பி சென்று விடுவீர்களா? அவர் மரணித்து விட்டால் நீங்கள் திரும்பி சென்று விடுவீர்களா? அவருக்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டால் நீங்க திரும்பி போயிருவீங்கன்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கின்றான். அல்லாஹ்வின் தூதரோடு மார்க்கம் நிறுத்தப்படாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வரான். அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டால் மார்க்கம் முடிஞ்சிருச்சா, திரும்பி போயிருவீங்களா, மார்க்கம் வேண்டாம்? அப்படி கிடையாது. மார்க்கத்தை யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதை பின்தொடர்ந்துதான் ஆக வேண்டும். ஒரு தனி மனிதரை வைத்து நம்முடைய எல்லையை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் அதிகமானவர்கள் அதைத்தான் செய்யறாங்க, அதிகமானவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். ஒரு மதமே அப்படித்தான் உருவாயிருக்கு, புத்த மதம். ஒரு மதமே அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர் அவருடைய செல்வாக்கை எல்லாம் விட்டுட்டு வந்து துறவரம் மேற்கொண்டு காட்டுல வாழ்றாரு. அவர் சொன்ன நல்ல கருத்துக்களை ஏற்ற மக்கள் அவரையே கடவுளாக மாத்திட்டாங்க, அவரை கடவுளாக வணங்குகிறார்கள். அவர் வர்றதுக்கு முன்னாடி யார் கடவுளா இருந்திருப்பாரு? இப்ப ஈசா நபியை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நசராணிகள், கிறிஸ்துவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக வைத்திருக்கிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக வைத்திருக்கிறார்கள். இரண்டு பேரும் மனிதராக பிறந்தவர்கள். அந்த இரண்டு பேரும் பிறப்பதற்கு முன்பாக யார் கடவுள்? அந்த இரண்டு நபர்களும் பிறப்பதற்கு முன்பாக யார் இந்த உலகத்தை பாதுகாத்தார்கள், உணவு கொடுத்தார்கள், காப்பாற்றினார்கள்? பதில்